ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இறக்கிறதுக்கு முன்பு நமக்கு இறந்துடுவோம்னு தெரியுமா? ஏதாவது அறிகுறி இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சமீபமாக ஒரு சகோதரி இதை சொல்லியிருந்தாங்க. அவங்க பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி பண்ணுறவங்க, அதாவது கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகிறவங்க, ஹிப்னாசிஸ் பண்ணி சஜஷன் கொடுத்து கடந்த காலத்தில் என்ன இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கும் கடந்த காலத்திற்கும் தொடர்பு, ஒரு விபரீதமான பயம் வருதுன்னா இது எப்படி ஆரம்பித்தது, ஹைட்டில் இருக்கக்கூடிய பயம், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதற்கான தெரப்பிஸ்ட் அந்த சகோதரி சொல்கிறாங்க, இறப்பதற்கு முன்பு கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுடைய கிளையண்ட்டே ஒருத்தர் சொன்னாராம், என்னுடைய மனைவி, அந்த கிளையண்ட் ஆக்சுவலாக டாக்டர், அவங்க சொல்கிறாங்களாம், என்னுடைய மனைவி இறக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா, பாத்திரத்தெல்லாம் எதுக்கு இவ்வளோ பாத்திரம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தா, நான் என்ன ஆச்சு உனக்கு பைத்தியமாக பிடிச்சிச்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்னால், நான் போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல, இப்போ தான் யோசிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நான் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அப்போ அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. ஸோ அதை இண்டிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு 2-3 சம்பவம் சொன்னாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அந்த மாதிரி அவங்க இறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நிறைய நோய்கள் அவதிப்பட்டவங்க தான், பல வருடமாக படுத்த படுக்கையாக இருந்தாங்க. ஆனால் அப்பெல்லாம் சொல்லாதவங்க இறப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடி, ஆக்சுவலாக ஒரு வாரம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 4-5 நாட்கள் முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஸோ அது 16 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், தாங்காது, இனிமேல் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, அந்த பையன் ஏதாவது ஒரு சத்தம் போட்டோன்னா, நான் சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுடுவேன், இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அப்போவும் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த 3 நாளுக்குள்ளே. அப்போ அந்த பையன், ஆமாம், இவ்வளோ நாள் நீ எழுதி வைக்காமல் இனிமேல்ட்டு தான் எழுத போகிறேன்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன்னா, நீ எப்படியா நான் அனாதையாக தான் விட்டுட்டு போகிற அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு கேட்டால், இதை பற்றி நான் நினச்சது கூட கிடையாது, இந்த மாதிரி இது என்னுடைய இது, எனக்கு எதிராக இவங்க துரோகம் செய்வாங்க அப்படிலாம் நான் நினச்சது கூட கிடையாது, எப்படி அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததுனே தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆனால் அவன் சொன்ன மாதிரியே தான் அவங்க அவனுக்கு எதிராக அவனுடைய இன்னொரு சகோதரனுக்கு மட்டும் சாதகமாக ஏற்கனவே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பையனை வீட்டை விட்டே துரத்தியாச்சு. ஸோ அதுவுமே நடந்துருக்குது, இந்த பையன் சொன்னதும் நடந்திருக்குது, அவங்க சொன்னதும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சின்னு சொன்ன மாதிரி அவங்களும் இறந்துடுறாங்க நாளே நாளில். இப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, அப்போ இறப்பவர்களுக்கு இறப்பதற்கு முன்பு நம்ம இறக்க போகிறோன்னு தெரியுமா அப்படின்னா, தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற உதாரணங்கள், மற்றவர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் வச்சு தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஏன் இது முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா, அந்த சகோதரி சொன்ன மாதிரி நான் போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்றாங்க இல்லையா, அதாவது என்னுடைய கடமையை முடிக்கணும், அல்லது ஏதாவது புண்ணியம் செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான் அது. ஏன்னா அடுத்த ஜென்மம், இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்கிற பாவ புண்ணிய கணக்கை வச்சு தான் அடுத்த ஜென்மம் அமைய போகுது. நிறைய பேர் உலகத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, நிறைய கரு இருக்கும் நிறைய பேருடைய கர்ப்பப்பையில். ஆனால் எந்த கருக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படிங்கிறது, அந்த உடலை விட்டு உயிர் பிரியுது பாருங்கள், அந்த நேரம் டிசைட் ஆகும்.
அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பாவக்கணக்கு, புண்ணிய கணக்கு, அந்த கடைசி நேரத்தில் உங்களுடைய மனதின் தவிப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் அதை டிசைட் பண்ணுது. ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கப்படுறது அதற்காகத்தான். அதே மாதிரி நான் சொன்ன இன்னொரு உதாரணத்தில் அவங்க மகனே வந்து, ஆமாம் இவ்வளோ நாள் நீ என் பேரில் எழுதி வைக்காமல் இனிமேல் தான் எழுதி வைக்க போறியா, நீ அனாதையாக தான் விட்டு போக போகிற, அதுக்குள்ளே ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கிறான். ஸோ இப்போ இதை சொல்லும்போது அவங்க அம்மா அப்படி ஷாக்காக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் மைண்டில் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு பெரிய, அதாவது நான் இறக்க போகிறேன்னு அவங்களுக்கு தெரியுது, இன்னமும் இந்த கடமையை செய்யலை, இவனை அனாதையாக்க போகிறோம் நம்ம பாரபட்சம் பார்த்ததுனால அப்படின்னும் அவங்களுக்கு தெரியுது. ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. அந்த சண்டையில் அப்படியே அமைதியாகவும் ஆயிடுறாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அந்த பையன் சொல்கிற மாதிரி அவன் அது என்னுடைய சுய கட்டுப்பாட்டில் வந்த வார்த்தையே கிடையாது, எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, நான் அப்படி எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்கன்னு நான் கற்பனை கூட பண்ணது கிடையாது, இறந்த பிறகு தான் அவங்க உண்மையிலே அப்படியெல்லாம் நினச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியுது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆனால் எப்படி அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்தது அப்படின்னு தெரியலன்றான். ஸோ இதுவுமே வந்து கடவுள் இறப்பதற்கு முன்பு நீ செய்கிற தப்பை சுட்டி காட்டணும்ல. யாராவது கண்டிப்பாக நிறைய பேர் சுட்டி காட்டியிருப்பாங்க. கடைசியில் சம்மந்தப்பட்டவனுக்கே அது தெரியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது 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 வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும். இந்த உடலை விட்டு பிரிந்து கர்ப்பத்துக்கு போன பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்ஜென்மத்தில் அவங்க செய்த பாவமெல்லாம் அவங்களுக்கு காட்சியாக வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே துடிக்கிறது தான் தாயின் கர்ப்பத்தில் அப்படியே கை காலில் அசைகிறதுன்றது அங்கே துடிக்கிறது. நாம் சந்தோஷப்பட்டுக்கோ, குழந்தை எட்டி உதைக்குதுன்னு. அதை பொறுத்த வரைக்கும் அது ஜெயிலு. ஸோ நம்ம வந்து ஒரு உடம்பில் இருக்கும் பொழுது நமக்குரிய கடமைகளை செய்யணும். ஆக்சுவலாக அன்றாட கடமைகள்னு இருக்குது இல்லையா, அன்னன்னைக்கு கடமை செய்யணும். ஏன்னா தூங்கி எழுந்திரிக்க முடியுமா அப்படிங்கிறதே டவுட். முடிச்சுட்டு இருக்கும்போதே இறக்குறவங்களும் இப்போ அதிகமாகிட்டாங்க. ஸோ அந்தந்த செகண்டுக்கு எதுவுமே பெண்டிங் இருக்கக்கூடாது, எதுவுமே கடன்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் தலையில் தான் வந்து விடியும், வட்டியும் முதலுமாக. ஸோ அதை நாம் சரி பண்ணணும். அதனால தான் கடவுள் சொல்கிறார், தினம் தினம், ஏன் இப்போவே இறந்துட்டதாகவே நினைங்க, இது உங்களுடைய கடைசி நொடின்னு நினச்சிக்கோங்க. அப்போ இது கடைசி நொடி அப்படின்னா அடுத்தது இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்பீங்க ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும். அதுக்காக தான் ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு நொடியும் கடவுளுடைய நினைவிலேயே இருக்கணும். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். உண்மையில் ஆத்மாக்கள் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. கடவுளும் ஆத்மா தான், நம்மை மாதிரியே. கடவுள்னு காட்டுறதுக்காக பெருசாக போட்டிருக்குமே தவிர அவர் இவ்வளோ பெருசாலாம் இருக்க மாட்டார். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் நம்மை மாதிரியே. அவருக்கும் நமக்கும் வித்தியாசம், நம்ம பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக, அடுத்த பாதி நரகமாக இருக்குது. சொர்க்கத்தில் பிறந்து சுகத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஸோ சொர்க்கத்தில் நம்முடைய கவனம் எல்லாம் ஆத்மாவிலேயே இருக்கும். அதாவது ஆத்மா தான் நான்ற உணர்விலேயே இருப்பீங்க. பிறரையும் ஆத்மானு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்த்து தான் பேசுவீங்க. அப்போ ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகிய இந்த உடலின் மீது உங்களுடைய கவனமே போகாது. அதனால் உடல் கவர்ச்சியிலோ அல்லது வேறு எந்த கவர்ச்சியிலும் உங்கள் புத்தி சிக்காத காரணத்தினால்தான் ஆத்மா சக்திசாலியாகவே இருக்கும் முதல் 2500 வருடத்திற்கு. அதனால தான் சொர்க்கமாகவே அளவற்ற செல்வத்துடன் ஆரோக்கியம், அழகு, இயற்கை வளம் எல்லாமே நிரம்பி வழியும் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடத்தில் என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும் பொழுது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகார குணங்களுக்கு அடிமையாகிறோம், புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். இதனால் புத்தி மயக்க நிலைக்கு போகுது. அந்த மயக்க நிலையில் சரி எது தவறு எதுன்னு பகுத்தறியும் சக்தியை இழந்து பாவம் மேலே பாவம் செய்து அதன் பலனாக தான் இறைவன் கொடுத்த அழகு, ஆரோக்கியம், செல்வம், குணங்கள் அத்தனையும் இழக்கிறோம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடுமையான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், குடும்பத்துக்குள்ள நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே மாற்றி மாற்றி துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக இறைவன் வந்து சொல்கிறாரு, எப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலும் மரணம் முன்கூட்டியே அவனுக்கு தெரிவிக்கப்படுதோ அதே மாதிரி ஆத்மாவின் மரணத்தை, ஏன்னா மரணம் வந்து உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது இல்லையா. இப்போ ஆத்மாவின் மரணத்தை சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கலியுகத்தின் இறுதி இருக்குது பாருங்கள், இதோட முடியுது, ஆத்மா மேலே போகுது. ஸோ அதனால் அது ஒரு தற்காலிக மரணம் மாதிரி. அதை முன்கூட்டியே சொல்கிறார். அப்போ இப்போவே எல்லா கணக்கையும் முடிக்கணும்.
எப்படி வந்து அடுத்த ஜென்மத்திற்கு நீங்கள் பிறக்கணுன்னா புண்ணிய கணக்கு சேர்த்திங்கன்னா அதற்கேற்ப ஜென்மம் வருமோ, அதே மாதிரி இப்போ சொர்க்கம் வரப்போகுது. நரகத்தில் கலியுகத்தின் இறுதியில் பாவ கணக்கு அவ்வளவு இருக்கும் எல்லார் தலையிலும். ஸோ அத்தனை பாவத்தையும் அழிக்கிறது இல்லாமல் நிறைய புண்ணியத்தை சேர்த்தா தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதற்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நிறைய பாவம் நிறைய கர்ம கணக்கெலாம் உருவாக்கிட்டீங்க. இப்போ அதை எல்லாம் புத்தியிலிருந்து விலக்கணுன்றார். அதுக்கு உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா நினைச்சீங்க, நீங்கள் ஆல்ரெடி செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ஏன்னா உடல் நினைச்சாலே மீண்டும் 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 உடல் சார்ந்த உறவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, கர்ம கணக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இறக்கும்போது அப்படியே காலில் இருந்து கொஞ்சம் உயிர் பிரியும், கையிலிருந்து பிரியும், அப்படியே உடம்புலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சுயநினைவு இழந்துக்கிட்டே வரும்னுவாங்க. அந்த மாதிரி சுற்றி இருக்க உறவுகள்லாம் உங்களுடைய புத்தி போய் பரவி பற்றுன்ற வேறு பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள், அந்த வேரெல்லாம் அப்படியே லூஸ் ஆகி வெளியில் வரணும். உங்களுடைய கவனம் உங்களுடைய ஆத்மாவில் ஒடுங்கணும். ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவோடு இணையணும். இதுதான் முழுமையாக இந்த கலியுகத்தை விட்டு பிரிகிறது அல்லது இறக்கிறது, முழுமையாக. ஸோ அப்போ எல்லாத்துலேருந்தும் பற்றி நீக்கி சிவபரமாத்மாவோட புத்தி இணைக்க இணைக்க ஆத்ம தூய்மையாகிட்டே இருக்கும். அதாவது வெளி உலக கவர்ச்சியில் ஈர்க்கப்படாது. ஆத்ம தூய்மையான ஆத்மாவுக்கு அந்த சக்தி வந்துடும். இப்போ ஆத்மா பலகீனமாக இருக்கனால தான் வெளி உலக விஷயத்தில் மயங்குது. இப்போ எல்லாத்துலேருந்தும் விலகி ஆத்மா தன்னில் நிலைத்து இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் எப்படி ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை நிரந்தரமாக அனுபவம் செய்தோமோ, ஆத்மாவில் கவனம் இருந்ததுனால அதே ஆனந்தத்தை இப்போ எதுவுமே இல்லாமலே நீங்கள் அனுபவம் செய்வீங்க. ஏன்னா இந்த ஆனந்தம் உள்ளே இருந்து வருது. அப்போ உலகம் அழியும் போது எல்லாரும் துடிப்பாங்க. அப்படி துக்கத்தின் உச்சத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. ஏன்னா எதுவுமே என் இது இல்லைன்ற உணர்வில் ஆத்மாவில் உங்களுடைய கவனம் நிலைத்து சிவ பரமாத்மாவை மட்டும் நினைவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. கூடவே இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாரையும் காப்பாற்றுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து சொர்க்கத்துக்கு வருவதற்கு அவங்கள தகுதிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பதவி உயரும் சொர்க்கத்தில். அதாவது ஆத்மாவின் வருமானம் அதிகமாகிட்டே இருக்கும், புண்ணிய கணக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ 5000 வருடம், அதிலும் குறிப்பாக முதல் 2500 வருடத்துக்கு தேவையான புண்ணிய கணக்கை இப்போவே சேர்த்துட்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஜென்ரலாக நரகத்தில் வந்து இப்போ நம்ம நிறைய புண்ணியம் செய்கிறோம், பாவம் செய்கிறோன்னா அதற்கான பலன் அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கப்படும். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்திற்கான பலன் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கப்படும். ஆனால் இப்போ நீங்கள் சேர்க்குற புண்ணியத்தின் பலன் அடுத்த 2500 வருடத்துக்கு கொடுக்கப்படும். இப்போவே ஃபிக்ஸ் ஆகிடும். அங்கே போய் நீங்கள் புண்ணியம் செய்ய தேவையில்லை. 2500 வருடம் என்னென்ன பதவின்றதெல்லாம் இப்போ உங்களுடைய புண்ணிய கணக்கை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதை வைத்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதை எதுக்கு முன்கூட்டியே சொல்கிறாரு? இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவத்தின் தண்டனை காத்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இறைவனுடைய நினைவிலே இரு. எல்லாரையும் சகோதர ஆத்மான்னு பாரு. வேறு எந்த உறவும் வந்துடக்கூடாது, வேறு எந்த உணர்வும் வந்துடக்கூடாது. காமம், கோபம், வெறுப்பு எதுவும் வரக்கூடாது. வந்தால் கணக்கு உருவாயிடும். நீ ஆத்மாவை மட்டும் பார், அந்த கருணையோடு மட்டும் இரு. கணக்கு முடிச்சிடுன்றார். ஆனால் நீ கடமை செய்வ, உன் மனைவிக்கு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வ. ஆனால் சகோதரன்ற உணர்வில் செய்வ. கடமையை விட்டுட்டு காட்டுக்கு போகிறதெல்லாம் கிடையாது. கணக்கு முடிக்கணும் இல்லையா? முடிப்பீங்க. புதுசாக கணக்கை உருவாக்காதீங்க. உடலை பார்த்தால் தான் உருவாகும். ஆத்மாவை மட்டும் பாருங்கள். சிவபரமாத்மா நினைக்க நினைக்க தூய்மையாகும். அப்போ புது உலகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தகுதி பெறுறீங்க. சரி, போனால் போதுமா? ஸோ அங்கே பணக்கார குடும்பத்தில் பிறக்கணும், செல்வம் வேணும். ஸோ அந்த செல்வத்திற்கு தான் இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை தினம் தினம் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரமே உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரமும், டாய்லெட் போகிற நேரம் உட்பட. ஏன்னா அவ்வளோ பாவம் சேர்த்து வச்சுருக்கிறோம். அதை எரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் டக்குன்னு உங்களுடைய புத்தியில் வேறு ஏதாவது எண்ணங்கள் வந்து இறைவனுடைய நினைவை மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாயாவுடைய வேலை அதுதான்.
ஆனால் நீங்கள் அலர்ட்டாக புத்தி எங்கே போனாலும் திரும்ப திரும்ப இழுத்துட்டு வந்து இறைவனோடு இணைச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் தான் உங்கள் டேலண்ட் இருக்குது. அந்த வேலையை செய்வதற்காகத்தான் முன்கூட்டியே இறைவன் வந்து ராஜா, உலகம் முடிய போகுது, இந்த பழைய உலகம் அழியறதுக்கு முன்னாடி உன்னுடைய பாவத்தை ஃபுல்லாக எரித்து புண்ணிய கணக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்துக்கோ அப்படின்னு கடவுள் நேரடியாக சொல்கிறார். அதை நாம் சொல்கிறோம். சீரியஸாக எடுத்து முயற்சி பண்ணிங்கன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்து சுகத்தை 2500 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. எந்த விதமான துக்கமும் இருக்காது. குழந்தை பிறக்கும்போதே சிரிச்சுட்டு தான் பிறக்கும். ஆனால் இங்கே பிறக்கும்போதும் குழந்தை அழுதுட்டு தான் பிறக்குது, இறக்கும்போதும் தானும் அழுவுறது இல்லாமல் மற்றவங்களையும் அழவிட்டுட்டும் போகுது. சொர்க்கத்தில் வெறும் ஆனந்தமயமான உலகம். இறைவனுடைய ஞானத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அலட்சியம் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே எல்லாருமே பாவிகள் தான், பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த பாவத்துக்கான தண்டனை ஃபோர்ஸாக வரும்போது தாங்க முடியாமல் துடிப்பீங்க. அதிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் இந்த வாய்ப்பை கொடுக்குறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை உங்களுக்கு இந்த ஞானம் திரும்ப திரும்ப பலர் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எழுந்திரிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக எழுந்திரிச்சு தான் ஆகணும். கண்ணு முன்னாடி உலக அழிவை பார்க்கும்போது இந்த ஞானமெல்லாம் ஞாபகம் வரும். ஐயோ, அலட்சியமாக இருந்துட்டேனே, வெறுங்கையோடு போக போகிறேனேன்னு துடிப்பீங்க. அதை தான் தமிழில் அழகாக சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. ஸோ இப்போவே அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு போங்க, அல்லது யூடியூப் வெப்சைட்ஸில் அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முரளியை படியுங்கள். குறிப்பாக இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க உயிரோட்டமாக. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.